Hello guys, நான் VS பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து Nobody Way Up to Explore a Hero ன்ற அனிமேவோட எபிசோட் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே கொஞ்சம் ஃபன்னா போகுது. லைட்டா ரொமான்ஸ் காமிச்சிருவாங்க, ஃபீலிங்ஸும் காமிச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் பண்றேன். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல லைக் எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு ஃபன்னா இருந்தது. அதே மாதிரி இந்த வீடியோல கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா கொஞ்சம் மழை வருது கைஸ், வேற எதுவும் இல்ல. அதனால அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க, நம்ம கதை விட போலாமா? இப்ப ஹீரோவும் அந்த டீமன் பார்த்து கேக்குறான், ஏம்பா நீ தான் அந்த ஆமாமா நான் தான் விஸ்கவுண்டஸ் ரேங்க் சேர்ந்த டீமன், என்னோட பேரு லாசரியா. ஹீரோ சோகத்தோட உச்சிக்க போயிடா. என்னது அப்படி இருந்தவ இப்படி மாறிடாலே, ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் கேர்ள் தான் எனக்கு கிடைக்கலையே. ஏய் அப்படின்னா நீ தான் என்னோட மாஸ்டரா? ஆமாமா, உன்னோட பாவப்பட்ட மாஸ்டர் நான் தான். என்னோட பேரு கைட்டோ டக்காகி. சரி சரி, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். ஆனா நீ அந்த அளவுக்கு ஒன்னும் ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரியே தெரியலையே. என்னது? ஏன்னா நீ ஒரு அறிவாளித்தனமான ஆளா மாதிரி தெரியல எனக்கு. அந்த டைம் செல்ஃபியும் என்ன நீ இப்படி பேசுற நம்மளோட மாஸ்டர் கிட்டயே யாராவது அப்படி இது பார்க்க அவ்வளவு பயந்து போடுறா. கண்டிப்பா நம்ம மாஸ்டர் கிட்ட இந்த மாதிரியான பேச்செல்லாம் பேசக்கூடாது. சரியா? சரி சரி, கவலைப்படாத. என் வாய் கொஞ்சம் நேர வாய் அப்படிதான் பேசுவேன். ஏன்னா ஆக்சுவலி நான் ஒரு டீமன்ல என்னோட குணத்தை நான் அப்பப்போ வெளிப்படுத்துவேன். அதெல்லாம் நீங்க கண்டுக்காம என் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படியா? சூப்பரே சூப்பரா. சரி, அந்த பொண்ணு யாருப்பா மாஸ்டர்? இவ வந்து ஒன்ன மாதிரியே சமன் பண்ணப்பட்டதா. இவளோட பேரு செல்ஃபி. செல்ஃபியா? எங்கேயோ இவளை பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப பல்கேரியால இருக்கிற மாதிரி தோட்டத்தை கொண்டு இருக்கா. ஆமாமா, என்னோட பேரு செல்ஃபி. நான் கைட்டோ மாஸ்டருக்கு சர்வெண்டா இருக்கேன் உன்ன மாதிரியே. இதுக்கு முன்னாடி அவர் கூட நான் தான் ஒர்க் பண்ணிருந்தேன். இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றது எனக்கு சந்தோஷம். ஓகே ஓகே சரி. குர்ரா என்ன குர்ரான்ற என்னது கேக்குற? எனக்கு பசிக்குதுடா. என்ன வேலை பண்ற அதுக்குள்ள உனக்கு பசிக்குது? செல்ஃபி திடீர்னு மாஸ்டர் அங்க ஒரு மாஸ்டர் இருக்கு வாங்க. பரவாயில்ல, ஒரு ஸ்லைம் இருக்கு. என்னடா எனக்கு வேலை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் லாசரியாவோ போயிட்டு அதை அட்டாக் பண்ண. ஹில் ஃபயர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். அது சின்ன அளவுல தான் போய் அட்டாக் பண்ண, பெருசா ஹீரோ பார்த்து வாய போய் போந்துறான். எப்பா இவ கிட்ட இருக்கிற அந்த பவர் லெவலே 130 இருக்கு. ஒன்னு கொடுப்பா மேஜிக் ஒரு. சரி சரி தரேன், நல்லா இருக்கு. சரி இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு பசிக்குது. ஆல்ரெடி இருந்த ஒன்று கோரியா நீ சாப்பிட்ட, இதுக்கப்புறம் எங்க இருந்து நான் கொடுக்கறது உனக்கு? அதுவும் இல்லாம நீ ஒன்னே ஒண்ணு தான் நினைச்ச. என்ன இது கதையாகுது? கஞ்சித்தனமா இருக்கு என்னோட மாஸ்டர். லாசரியா இப்படிலாம் பேசக்கூடாது, இதுதானே உண்மையை. அதனாலதான் அப்படி பேசுறேன். சரி சரி கவலைப்படாத. நெக்ஸ்ட் நீ நல்லா ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் தோக்கடிச்சா நான் நிறையவே தரேன் உனக்கு. அதுவும் இல்லாம தேவையில்லாம நீ உன்னோட பவர் அதிகப்படியா பயன்படுத்துற. என்ன இது கதையாகுது? நான் அப்படி அட்டாக் பண்ணதுனால செத்து போதுங்க சீக்கிரமா, இல்லனா நீ எவ்வளவு நேரம் போராடணும் அது கூட. சரிமா தாயே, நீ கவலைப்படாத. நீ என்ன மேஜிக் ஒரு கேக்குறியோ நான் கண்டிப்பா தரேன். நீ அதுக்கான வேலை மட்டும் ஒழுங்கா பாத்தினா போதும். அதுக்கப்புறம் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஒரு காப்ளின் வரும்போது அதுகிட்ட பவுடர் தூர மாதிரி மேஜிக்க தூக்கி கூட அது பார்த்தா அப்படியே அழுகி போகுது உடம்பு. இதை ஹீரோ பார்த்துட்டு எப்பா இவளோட ஸ்கில் பார்க்க ரொம்ப பயமா இருக்குது சாமி. நான் இமேஜின் பண்ணதை விட எடா பார்த்தா அவ ஆசிட்ல மொய் வச்ச மாதிரி அந்த காப்ளினியே கரைச்சிட்டு இருக்கா. ஒண்ணு கொடுப்பா. சரி சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாப்பிடா மேஜிக் வர. பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்கு. சரி வா அடுத்த ஃப்ளோர்ல போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்னது? வா வா, தாங்கான மாஸ்டரை தோக்கடிச்சா இன்னும் நிறைய மேஜிக் வர எடுக்க முடியும். இது லாசரியா என்னாச்சு? அந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கும்பா. அதுக்கு என்னன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஒர்த்தான வெப்பன்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால அந்த ஃப்ளோருக்கு போனோம்னா நமக்கு நியூ வெப்பன்ஸ் தேவைப்படும். அதெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டஞ்சன்ல பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போவோமா? என்ன நீ இப்படி பேசுறேன்? வா எப்பயோ போவோம். சரி இன்னைக்கு வேணாம், நாளைக்கு போவோம். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறத முழுசா வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு அந்த இடத்துல போயிடுவோம். ஓகேவா? சரி உனக்கு ரொம்ப தொல்லை பண்ற மாஸ்டர். லாசரியா இப்படிலாம் பேசக்கூடாது மாஸ்டர் கிட்ட. இப்படிலாம் பண்ண நான் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். சரி சரி விடு விடு, நான் டிசைட் பண்ணிட்டேன். நாளைக்கு 3rd ஃப்ளோர்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஓகேவா? இன்னைக்கு இங்க இருக்கிற வேலையை முடிப்போம். அதுக்கப்புறம் 3rd ஃப்ளோருக்கு வர ஹீரோவோ புது வெப்பன் எடுத்து வந்திருக்கான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல வெப்பனை ஒன்னு ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன். மாத்த நீங்க வேலை லெவலு. எது அவ்வளவு வேலை கொடுத்து எந்த வெப்பனை வாங்கிக்கிறான்? அதுக்கு பதில் யாரும் செலவு பண்ணிருக்கா? அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹீரோ பார்த்தா ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அதோட பேர் வந்து ஹெல் ஹோண்டுன்னு போட்டிருக்கு. அந்த இடத்துல 2 இருக்கு. ஒன்னுத்தியாச்சு நான் கொல்லணும். அப்ப அவனை ஷூட் பண்ண அது மிஸ் ஆயிடுது. அதோட கவனத்தை இவனுக்கு ஈர்த்ததுனால அதுங்க இவனை பார்த்து வெறியில ஓடி வருதுங்க. ஹீரோ பதிலாச்சு கீழே வெளிலான்னு போக நம்ம லாசரியாவோ அவங்களோட ஹெல்ப் பயன்படுத்தி அதை கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் அவளும் மானகேஸ்ல சாப்பிடுறா. இன்னும் கொஞ்சம் கூட. என்ன இது 2 தானே சாப்பிட்ட, திரும்பியும் ஒண்ணு கேக்குற? நான் இந்த இடத்துல 2 கொண்டு இருக்கேன், அதனால போனஸா ஒண்ணுதான். நீ இப்படியே கேட்டுனா எனக்கு செலவுக்கு நான் என்னப்பா பண்றது? தர முடியாது போ. குர்ரா. இல்ல நீ நிறையவே ஒன்னும் கொள்ளு, அப்புறமா தரேன். சரி ப்ராமிஸ் பண்ணு. வாக்க மாற மாட்டல? சரி மாற மாட்டேன். சரி தயாராரு அந்த நாளுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தா காட்டு பண்ணி மாதிரியான மாஸ்டர் ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருதுங்க. ஹீரோவோ இதுக்கு வைல்டு பெரிய லாசரியா உன்னோட ஹெல்ப் ஃபயர் பயன்படுத்து. சரி விட, ப்ராமிஸ் பண்ண நான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ண. அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அதை தடுக்கல. இருந்தாலும் அதை தாண்டி ஒன்னும் இவனை வந்து அட்டாக் பண்ண வர ஹீரோவோ அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த வில்ல வந்து அதோட கண்ணிலே குத்த வச்சிடறான். அது தடுமாற. இருந்தாலும் ஹீரோ தான் இந்த வேலையை பண்ணான்னு சொல்லிட்டு அது வெறித்தனமா வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவோ ஒரு வழி அதோட
நெத்தி போலிய சுத்துறதுனால அது செத்துடுது. அதோட அதுவும் காலியாவே. செல்ஃபியும் மாஸ்டர் நீங்க உண்மையில சூப்பரே. ஆமா இவன் பயந்தா கோலியா தான் இருக்கான் கொஞ்சமா. ஏய் என்ன நீ இப்படி கேவலப்படுற கம்முனு. அதுக்கப்புறம் ஹீரோ லெவலப் ஆனதுல நம்ம செல்ஃபி ரொம்ப ஹாப்பியா வராங்க. ஏய் இன்னொரு மோர் இம்பார்ட்டன்டான விஷயம் கேள்றா அப்படின்னு சொல்ல என்ன பண்றது, இவளோட பவரை நான் பயன்படுத்த என்னோட மேஜிக் ஒரு எல்லாத்தையுமே இவ சாப்பிட்டு காலி பண்ணிடுறா. இதனால வீட்டுக்கு போகும்போது கம்மியான வருமானத்தோட தான் எடுத்துன்னு போறோம் ஒவ்வொரு நாளும். இது எல்லாம் மாத்தணும்னா நம்ம புதுசா யோசிக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட எஸ்கலேட்டர்ல ஒரு 3 பொண்ணுங்க கிட்ட பேசி நடத்துங்க. பரவாயில்ல அக்காரி நம்ம ஒரே பார்ட்டில இருக்கோம். ஆமாமா நல்ல வேலை நம்ம சேம் பார்ட்டில இருக்கோம். மியூக்கி அண்ட் ஹிகாரின். சரி ஹாரி நான் நினைக்கிறேன் நம்ம அடுத்ததான் 6th ஃப்ளோருக்கு வேணா போலாமா? ஓகே ஹிகாரின். ஹீரோவும் யோசிக்கிறான் என்னதே பார்ட்டி உருவாக்கணுமா, அதுவும் நம்ம டீம்மேட்ஸோட. அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே 6th ஃப்ளோர் போறதை தானே சொன்னாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருந்தா எப்படி இருக்கும்? கிண்ணடா காஜி தனமா சிரிக்கிறேன். என்ன காரணத்துக்காக சிரிக்கிறேன்னு தெரியல. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. என்ன விஷயம்? அதே மாதிரி இப்ப ஸ்கூல்ல வேற முக்கியமான ஒரு சாய்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூலோட சாய்ஸா? அதை பத்தி உனக்கு தெரியாதா? இல்ல அந்த டைம் கட்சுராகி ஹீரோ கிட்ட வர கட்சுராகி என்ன பேசினிருக்கீங்க? ஸ்கூலை பத்தி பேசினிருக்கீங்களா? நீ ஸ்கூலுக்கு போறியா? வேற ஆமாப்பா எங்க போலான்னு இருக்க? அதுவா கட்சுராகி? சரி எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நீ அந்த ஹோக்கா அகாடமிக்கு தான் வருவேன். ஏன்னா நான் அந்த இடத்துல தான் போறேன். ஹோக்கா அகாடமியா? ஆமா நான் பிளான் பண்றது அங்கதான் டக்காகி. ஆமாப்பா நல்ல யோசனையா தான் இருக்கு டக்காகி. எனக்கு நம்பிக்கை இருக்கு நீயும் அதே ஸ்கூலுக்கு வந்தா எனக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கட்சுராக்கியோட ஃப்ரெண்டும் அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இவங்க கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்ப. என்ன இவன் கட்சுராக்கி ஹாப்பியா இருக்கா? என்னதான் இவளுக்கு ஆச்சு? என்ன ஆச்சா அப்படி நீ உனக்கு சக்கா பாக்க? அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பி இந்த இடத்துக்கு அட்வென்ச்சரிங் பண்றதுக்கு வந்திருக்கான். திரும்பியும் இவளுக்கு பசிக்கிறதுனால அவளுக்கு சாப்பிடுறதுக்கு மேஜிக் வர கொடுத்துட்டு அவளே தான் கவனிச்சுன்னு இருக்கான். இது இன்னொரு பக்கம் நம்ம செல்ஃபிக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்ப செல்ஃபியோட டர்ன் வர ஆனா செல்ஃபிக்கு கம்மியா தான் கோர் கொடுக்குறான். இதெல்லாம் செல்ஃபியை நோட் பண்ணி அவன் மேல கொஞ்சம் காண்டா தான் இருக்காங்க. ஹீரோவும் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க அவ்வளவு பவர் யூஸ் பண்ணி திரும்பி அட்டாக் பண்ணி மேஜிக் கோர் கேட்டு சாப்பிடுறான். ஹீரோவும் நம்ம செல்ஃபியை பார்த்து செல்ஃபி என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல அங்க வாங்க அந்த ஹில் ஹாண்ட் இருக்கு ஒண்ணு அதை போய் அடிப்போம். என்னமோ ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு குளிச்சுட்டு வெளியே வர அவ எதுக்காக இப்படி மழுப்புறா? என்னமோ ஆயிட்டு இருக்கு. அப்ப டிவில அவங்க அம்மாவும் ஒரு மூவியை பார்த்துனாங்க. அதுவும் ஸ்டார்டிங் எபிசோட்ல செகண்ட் எபிசோட்ல காட்டின அந்த மூவியை தான். அதுல அந்த தகச்சிக்காரியோ அண்ணா என்ன ஏமாத்திட்டியோ புதுசா ஒரு ஆள் வர எங்க இடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு அவ சுத்தமா அப்படி கேட்டாவல அப்படின்னு இவன் புலம்ப. இப்பதான் ஹீரோக்கு நான் ஒரு புதுசா ஒருத்தங்க வந்ததுனால பழைய ஆளுகளுக்கு அது பிடிக்காம போயிடும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோகத்தோட உச்சியில கீழே வில செல்லம் என்ன ஆச்சுன்னு அவங்க அம்மாவை கேக்குறாங்க. மறுநாள் காலையில நம்ம கட்சுராகியோ டக்காக்கி குட் மார்னிங்டா. குட் மார்னிங் கட்சுராகி. என்னடா சரியாவே தூங்கல போலயே? என்னடா ஆச்சு? என்ன ப்ராப்ளம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. மனசை விட்டு சொன்னாதான் அதெல்லாம் பறந்து போகும். அப்பதான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இன்னும் போய் இப்படி பேசுற மனசுக்கு யாருக்கலாம்? சரி உண்மை என்னன்னா அதாவது இந்த சிஞ்சியும் ஹயட்டோவும் அவனுங்களுக்கு புதுசா ஒரு 2 கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. அவங்கள யாருன்னா ஒருத்தர் அவன் தேர்ந்தெடுக்கணும்னு பாக்குறான். ஆனா 2 பேருக்குமே சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுல அந்த 2 கேர்ள்ஸுக்கு இடையில சண்டை எதனா வந்துச்சுன்னா அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? அவங்களோட மனநிலையை நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். இதை ஏன்டா இப்படி கேட்கிறேன்? அதாவது நீ சொல்ல வருது என்னன்னா 2 கேர்ள்ஸுக்கும் ஒருத்தனை பிடிச்சிருக்கு. அவங்கள ஒருத்தனை மட்டுமே அந்த பையன் ஒரு பொண்ணை கவனிச்சுருந்தா அந்த இன்னொரு பொண்ணுக்கு கொஞ்சம் பிடிக்காம போயிட்டு 2 பேருக்கு இடையில சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி தடுக்கணும்னு தானே சொல்றேன். அதுக்கு நீ பர்சனலா அவங்கள கூப்பிட்டு பேசலாமே தனியா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப லாக்ஸியா கிட்ட ஹீரோவும் கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிறதுனால இதை பிடிக்காத நம்ம செல்ஃபி கிட்ட என்ன மாஸ்டர் என்ன தனியா கூப்பிட்டு இருக்கீங்க? எங்க லாக்ஸியா செல்ஃபி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வைக்க வருது. எதனா ப்ரப்போஸ் பண்ண போறாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி லாக்ஸியாவை பத்தி தான் கேட்கணும். நீ அவளை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஏன் இதை கேக்குறீங்க? இல்ல இப்போ கொஞ்ச நாளாவே நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றீங்களா? அதனால ஒருத்தர் பத்தி ஒருத்தர் எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கன்னு கேட்கலாம் தான். ஆமா அவளை எனக்கு பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அவ ரொம்ப தைரியமான ஆளா இருக்கா. அதே மாதிரி நைஸான கைண்ட் பர்சன். அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? உனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லையா? உண்மையாவா? அதுதான் உண்மை. ஆனா ஏய் செல்ஃபி உண்மையில நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவ. அதனாலதான் இதை உங்ககிட்ட நான் கேட்கறேன். என்னது நான் இம்பார்ட்டன் ஆனவளா? ஆமா எவ்வளவு இருந்தாலும் மனசை விட்டு சொல்லிடு. இருக்கு ஒண்ணு என்னன்னா அது என்னோட மாஸ்டர் லாசரியா கிட்ட மட்டும்தான் நல்லா கைண்டா நடந்துக்கிறாரு. என்கிட்ட கைண்டா நடந்துக்கணும். எனக்கு தேவையான விஷயத்த பண்ண நானும் அவளுக்கு நல்லா சப்போர்ட்டா இருப்பேன். அவகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி என்கிட்ட க்ளோஸா இருந்தா நல்லா இருக்கும். எவ்வளவுதானா? ஆனா நான் இது வரைக்கும் லாசரியா கிட்ட ஸ்பெஷலா எதுவுமே நடந்துக்கலையே. இல்ல உண்மையிலேயே நீங்க லாசரியா கிட்ட நல்லா தான் சமீப காலமா நடந்துக்கிறீங்க. அவளுக்கே நிறைய மேஜிக் வரல சாப்பிட கொடுக்குறீங்க. எனக்கு லாக்ஸரியாவை ரொம்ப தான் பிடிக்கும். ஆனா இருந்தாலும் நீங்க அவளே கவனிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு அவளை பார்க்கவே. அதனால நீங்க எனக்கு வேணும் உண்மையிலேயே ப்ளீஸ் என்னைய கொஞ்சம் கவனிங்க. அப்பனா இவளுக்கும் ஜெலஸ் ஆகுது. அதனாலதான் இவ இப்படி பேசுறாளா? சரி ஓகே நல்லா புரிஞ்சுது. நான் இதுக்கப்புறம் லாசரியா கிட்ட எவ்வளவு கோர் கொடுக்குறோம் அதே லெவலுக்கு உனக்கும் மேஜிக் ஒரு தரக்கவலைப்படாது. ஆனா நீ என்கிட்ட நிறைய நல்லா பேசணும் சரியா? ஓகே மாஸ்டர் நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கண்டிப்பா சாப்பிடுறேன். கண்டிப்பா உங்களை நான். அதுக்கப்புறம் ஹீரோவும் நம்மளோட செல்ஃபிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அவளுக்கு ஆறுதலா சொல்றான். நீ நல்லா இன்னைக்கு பயன்படுத்தின உன்னோட டிவைன் லைட்டிங்க சூப்பர். ஓகே அது என்னோட வேலை. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். யோ மாஸ்டர் என்ன அவளுக்கு மட்டும் பாராட்டு சொல்ற? எனக்கு எதுவுமே சொல்ல. உன்னோட எல்ஃபயர் பயன்படுத்தி நல்லா தான் பண்ணேன். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆச்சு. அப்படியா? அதுதான் என்னோட வரமே. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு காட்டு பண்ணி வர அந்த மாஸ்டர் நம்ம செல்ஃபியும் போட்டு தள்ளிடுறாங்க அவங்களோட பவர் யூஸ் பண்ணி. இதனால அவங்களுக்கு க்ளோவாவே பார்த்தா லெவலப் ஆகுறாங்க. லெவல் 1ல இருந்து லெவல் 2 மாற நீ லெவலப் ஆயிடு. அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாசரியாவும் என்னோட வாழ்த்துக்கள் டெவலப் ஆனதுக்கு ரொம்ப நன்றி லாசரியா. பரவாயில்ல 2 பேரும் இப்ப வச்சு ஒத்துமையா இருக்காங்களே. அதுக்கப்புறம் என்னமோ வந்துடுது நிறைய மான்சஸ் வர. சரி செல்ஃபி நீ
நீ டெவலப் ஆனதுக்கான அதாச்சும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேணாவா? அதனால உன்னோட பவர் காமி. அவர் டிவைன் லைட்டிங் பயன்படுத்த அது ஒரே அடியில 3 காலி வந்து சூப்பர் ஒரே ஷாட்ல இவ்வளவு பண்ணிட்டியா? அங்க பாரு இன்னொரு பண்ணி மாஸ்டர் வந்து பால கிரியேட் பண்ண சொல்ல அதுக்கப்புறம் அவங்களும் தடுப்பு சுவர் கிரியேட் பண்ண அதை வந்து மோதி எனக்கு அதுக்கப்புறம் ஹீரோ வயசுல அட்டாக் பண்ணதுக்கு அந்த டைம்ல நம்ம லாசரியாவும் இருங்க நான் அட்டாக் பண்றேன் இல்ல இது என்னோட டர்ன் நான் அட்டாக் பண்ணோம். அதுக்கப்புறம் அவனோட வில்ல பயன்படுத்தி அதோட நெட்டி பட்டில சுட்டு கொண்டுறான். அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபிக்கு மட்டும் 2 ஸ்டோன் கொடுங்க. என்ன இது கதையாகுது எனக்கே ஒண்ணுமே தெரியல. நீ என்னத்த செஞ்ச உனக்கு தரத்துக்கு எதுவுமே தேவை கூட நீ தானே தடுத்த இப்படி சொன்னா இப்படி என்ன சாதிச்சிட்டா இவ இப்படி கேட்கற பாரு அப்படின்னு ஹீரோவை பாக்க அந்த டைம்ல செல்ஃபியும் ஹலோ ஒரு நிமிஷம் என்ன வேணும் அவ்வளவு வாய மட்டும் முணுமுணுக்குறா ஆனா ஒண்ணுமே சவுண்ட் கேட்கல ஒண்ணுமே கேட்கல எனக்கு ரொம்ப பசிக்குது திரும்பி கொஞ்சம் கோர கொடுத்து நல்லா இருக்கும் புடிய எக்கோ அடிக்குது அவ கத்துந்து. அதுக்கப்புறம் ஹீரோவை புலமே போறான் என்ன பண்றது இவ்வளவு லெவலப் ஆயிட்டாளா அதனால எடுத்த உடனே நிறைய பவர் யூஸ் பண்ணனால இவளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு அதுங்களை அடிக்கிறனோ அந்த அளவுக்கு மேஜிக் வரையும் இவங்களுக்கு சாபத்து கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் போல. அதுக்கப்புறம் கேட்டுல போயிட்டு அவனு ஸ்டோனை கொடுத்தா 2 ஸ்டோனை கொடுத்தனால 1000 ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க. என்னங்க இவ்வளவு கம்மியா எடுத்துன்னு வந்திருக்கீங்க? அதுவா இந்த டைம் எனக்கு லக்கு இல்லைன்னு நினைக்கிறேங்க. சரி இந்தாங்க 1200 ரூபாய் கிட்ட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவனோட எக்யூப்மெண்ட் பயன்படுத்தாம இப்ப ஸ்ப்ரேவே மாதிரி பயன்படுத்தி அட்டாக் பண்றான். அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து அது அவனு கொல்ல மாஸ்டர் சூப்பர் நீங்க 25வது மாஸ்டர் கொண்டுட்டீங்க வெற்றிகரமா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வேணாவாடா? ஒன்னும் இதை நானே பாத்துக்கிறேன். எந்த அளவுக்கு உங்க 2 பேரோட வேலையை நான் பயன்படுத்தி யூஸ் பண்றேனோ அந்த அளவுக்கு நீங்க மேஜிக் கூட சாப்பிட்டு என்னோட காசு எல்லாம் கிடைக்கிறீங்க. அப்ப என்னத்துக்கு எங்க 2 பேரும் சமன் பண்ணி இந்த இடத்துக்கு வச்சிருக்கேன்? இப்பெல்லாம் சொல்லக்கூடாது லாசரியா. மாஸ்டர் நம்மள வெளியே வர வச்சதுக்கான காரணமே அவருக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும். நம்ம அட்டாக் பண்றது நம்ம மட்டும் சப்போர்ட் பண்றது கிடையாது. மத்தபடி அவருக்கு சேர்ஃபுல்லா சின்ன உதவிகளை பண்ணணும். சப்போர்ட் பண்ணுமா? ஆமா அவன் சொல்றது சரிதான். காரணம் என்னன்னா நான் இந்த இடத்துல ஒர்க் பார்க்கும் போது என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் பண்றேன். ஆனா அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. அதன் வகையில தான் நான் உங்க 2 பேரையும் சமன் பண்ணி எனக்கான சப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்றேன் ஒன்னாவே. அப்படியா சரி உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி செல்ஃபி அண்ட் லாசரியா. 2 பேரும் வைக்கப்பட்டு அடிக்க சொல்றாங்க. 2 பேரும் சப்போர்ட் பண்ண சொல்லுக்கு அப்புறம் ஹீரோவும் ஸ்மைலோட இப்ப திரும்பியும் கேட்டு வரேன். எனக்கு இன்னைக்கு சில ஸ்லைமோட போர் போய் எடுத்து வந்திருக்கீங்க போல. ஆமா இன்னைக்கு நான் பிளஸ் 4க்கு தான் வந்திருக்கேன். ஏன் நீங்க நினைச்ச அடுத்து 4th ஃப்ளோர் 4த்துக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இல்லைங்க அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல அதனாலதான் அப்பப்போ வந்துட்டு மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அவனு வர அந்த இடத்துல சிஸ்டம்ல நோண்டி இருக்கான். இது ஃப்ளோத்து போறோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் எக்யூப்மெண்ட் வாங்க வேண்டி இருக்குமே. அது வேற பார்க்க அந்த இடத்துல ஒரு சூடு போட்டுருக்கு. அது பார்த்தா கார்பன் நானோ டெக்ஸ் கொண்ட ஆர்மரா இருக்கு. வேலை பார்த்தா அவ்வளவு இருக்குது. எப்போ சாமி இதெல்லாம் என் வாழ்க்கையில் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் திரும்பி மறுநாள் ஹீரோ போக அந்த ஸ்பெஷல் சைமை பாக்குறான். அதை பார்த்துட்டு இவங்க 2 பேர்கிட்ட அதை போய் அட்டாக் பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு ஜாக் பாட்டான நாள் கார்டு பிளஸிங் ஏன் கூட நடக்குது. இப்போ பாரு திரும்பி ஒரு கார்டு கிடைப்பது இது எல்லாத்தையும் சோற விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்க அந்த இடத்துல ஒரு கார்டு மேல பார்த்த ஒரே ஒரு கிறிஸ்டல் மட்டும் இருக்கு. அது ஒரு வாட்டர் மேஜிக் கோர். அதை உடைக்க ஹீரோவும் அவனுக்கு வாட்டர் பவர் யூஸ் பண்ற ஸ்கில் கிடைக்குது. சரி இந்த பவர் எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வாழ்த்துக்கள் சொல்ல ஹீரோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு மாஸ்டரை பார்க்க இதை டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் சொல்லிட்டு அட்டாக் பண்ண அது பார்த்தா அசால்ட்டா வருது. இன்னும் இது ஒர்க் ஆகல போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ கீழே விட இவங்க ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. என்னாச்சு என்னோட மேஜிக் பவருக்கு ஏன் ஒர்க் ஆகல? இல்ல நல்லதா நீங்க சோகமா வரீங்க. அவ சொல்றது சரிதான். அந்த பவர் ஒன்னும் வேஸ்ட் கிடையாது. எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எங்க இருந்து கிடைக்குது. அதனால அதுக்கு நல்ல பவர் தான். என்ன நீ அதை சரியான முறையில எப்படி பயன்படுத்துறதா விஷயமே. நீங்க சொல்றது சரிதான். இருந்தாலும் நான் வேஸ்ட் தான் ஒரு பவர் கூட உருப்படியா யூஸ் பண்ண தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் நைட்ல அவனும் சோகமாயிட்டு பார்க்ல உட்காந்து இருக்கான். டக்காகி கேரடான்னு பார்த்தா நம்ம கட்சுராக்கி தான் வந்திருக்காங்க. என்னடா இந்த டைம்ல எங்க என்ன பண்ற? அதுவாப்பா என்னோட மேஜிக். இது மேஜிக்கா? அதுவா ஒண்ணு இல்ல இந்த மேஜிக்கல் கேர்ள் பிரின்சஸ் டஞ்சன் மூவி ஒன்னு இருக்குல்ல அந்த மூவில செஞ்சுவும் அப்புறம் மத்தவங்களும் சொன்னாங்க. அந்த மூவி அவனுக்கு பாத்துருக்காங்க. ஆனா அந்த மூவில அந்த அளவுக்கு நல்லாவே இல்லையா. ஆனா அந்த மூவி பத்தின ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நீ என்ன நல்லா தெளிவா வீட்டுக்கு போவோம். உங்ககிட்ட இருந்து என்னப்பா மறைக்கிறது? திரும்பியும் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வர போல. அதே மாதிரி அன்னைக்கு நீ சொன்ன விஷயத்துக்கு ரொம்ப நன்றி. என்னது? அதான்ப்பா நீ அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயத்த சொன்னல. உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பர்சன் கிட்ட டைரக்டா தனியா கூப்பிட்டு பேசினேன். அதுக்கு தான் நான் அதை வச்சு அவங்க கிட்ட போய் கேட்டேன். நீ பண்ண ஹெல்ப்னால ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. அப்படின்னா நீ உனக்காக தான் அதை போய் கேட்டியா? இல்ல நீ தப்பா நடத்தின்னு இருக்க. கண்டிப்பா செஞ்சியும் அண்ட் ஹயாட்டோவும் என்கிட்ட கேட்டானுங்க. அதுக்காக தான் அவனுக்கு சால்வ் பண்ண அவங்க கிட்ட வந்து கேட்டேன். சரி இப்போ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போக சரி குட் நைட். அதுக்கப்புறம் அவ்வளவு பார்த்தா வீட்டுல வந்துட்டு சோகமா இருக்கா. இப்ப என்ன ஏமாத்த பாக்குறானோ அப்படின்ற ஒரு ஜலஸ்ல அவங்களும் இருக்காங்க. ஹீரோவும் தனியா போகும்போது யோசிக்கிறான். ஒருவேளை கட்சுராக்கிக்கும் என் மேல எதனா அந்த மாதிரி நினைப்பு இருக்குமோ. ஏன்னா அவளை இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் கோவமா இந்த மாதிரி தெரிஞ்சுது. நான் சொன்ன உடனே இல்ல எனக்கு தெரிஞ்சு செல்ஃபி என்ன நிலைமையில என்கிட்ட பேசினாலும் அதே தான் இவளுக்கும் நினைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவ்வளவு ஜலஸ்ல இருப்பான். சரி நான் எதுக்காக இதை பத்தில யோசிக்கிறேன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவளுக்காச்சு என்ன பிடிக்கிறதாச்சு. நான் இப்ப கவலைப்பட வேண்டிய விஷயமே என்னோட மேஜிக் ரொம்ப ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு அவனும் சொல்லிட்டு கிளம்பாத்தோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே ஃபன்னா காமெடியா நல்லா பண்ணிருப்பாங்க. என்னோட முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பண்ணிருக்கேன். அதனால சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணீங்கன்னா சேர்ஃபுல்லா வீடியோ போடுறேன் கண்டினியூஸா. முக்கியமான விஷயம் அந்த ஃபன் பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்ப ஹீரோக்கு என்னடா 2 விதமான கார்டு மூலியமா 2 பேரை சமன் பண்றான். கூடவே பார்ட்டி ஒன்னு கிரியேட் பண்ணணும்னு பாக்குறான். வெளியுலகத்துல கட்சுராக்கி வேற கைவிட்டு கூடாதுன்னு பாக்குறான். என்ன நலப்பட பண்ண போறான்னு தெரியல. அதெல்லாம் பொறுத்து பார்ப்போம். சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.